வெல்கம் டு பிஜிஎன் பேலஸ். புறா வளர்க்கும் புறா பிரியர்களுக்கு வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் வந்து எந்தெந்த மெடிசின் பேசிக்காக நம்ம புறாக்கள் வளர்க்கக்கூடியவங்க வந்து கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இனி அதில் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு நோயான கண் வலியை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு மெடிசன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து எந்த மெடிசன்னாலும் யூஸ் பண்ணுங்கள். அதை நம்ம அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து எந்த பிராண்டு மெடிசன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி மெடிசன் நேம் தெரிலனா நான் யூஸ் பண்ணுற மெடிசனை போன வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். அதை பார்க்காதவங்க வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எந்த மெடிசன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஓரளவுக்கு க்யூர் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது பேசிக்காக கண்வலி பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ஐ ட்ராப்ஸு தான் ஊற்றுவீங்க. ஆனால் ஐ ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து அந்த ஐயை க்ளீன் பண்ணி 2 டைம்ஸ் வந்து ஐ ட்ராப்ஸ் ஊற்றுவீங்க. ஐ ட்ராப்ஸ் ஊற்றினா மட்டும் போதாது. அப்படியே வந்து நீங்கள் வந்து நார்மலாக என்ன மெடிசன் வந்து சளிக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெடிசனை வந்து யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் குயிக்காக ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அனுபவசாலிகள்லாம் இப்படி தான் சொல்லி தந்திருக்காங்க. அது இல்லாமல் நானும் ஒரு 2 டைம்ஸ் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். உடனே எனக்கு ரிசல்ட் கிடச்சிட்டு. அது மட்டும் இல்லாமல் இது நான் சொல்கிறது வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம க்யூர் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து முத்தின பிறகு அதை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம அதை பற்றி இதுக்கு முந்தின வீடியோலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்டார்டிங்லேயே எந்த ஒரு நோயாட்டு இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே க்யூர் பண்ணால் ஈஸியாகிட்டு இருக்கும்னு. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஐ ட்ராப்ஸு நார்மலாகிட்டு எந்த ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கண்வலி வந்த புறாக்கு வந்து நீங்கள் சளிக்கு என்ன மெடிசன், சிலவங்க வந்து அசித்ரால் யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க அமாக்சிலின் யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து டாக்ஸரைடு யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து லிவோஃப்ளாக்சிலின் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் எந்த மெடிசன்னாலும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் புறாக்குள்ள மருத்துவம் வந்து உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அதில் தான் இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு புறாக்களுக்கும் ஒவ்வொரு மெடிசன் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு கிளைமேட்டில் உள்ள புறாக்களுக்கும் ஒவ்வொரு பிராண்டு மெடிசன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த வகையில் நான் இப்போ மெடிசன் பேர் சொல்ல விரும்பலை. அதனால் நீங்கள் எந்த மெடிசன்னாலும் யூஸ் பண்ணிடலாம். ஆனால் இப்போ நீங்கள் வந்து காலையில் 1 டைம், ஈவினிங் 1 டைம் வந்து ஐ ட்ராப்ஸ் பேசிக்காக எல்லோரும் வந்து ஊற்ற சொல்லுவாங்க. அது ஊற்றினா மட்டும் போதாது. நீங்கள் வந்து சளிக்கு என்ன மெடிசன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நைட்டு 1 டைம் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. உடனே வந்து கண் வலி ரெக்கவர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சின்ன இது சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து கண் வலி வந்த புறாக்களுக்கு ஐ ட்ராப்ஸை கண்ணில் ஒரு 2 ட்ராப் ஊற்றிக்கிட்டு நீங்கள் அப்படியே அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த நீங்கள் ஐயில் ஊற்றின அந்த மெடிசன் வந்து மூக்கு வழியாட்டு அதுக்கு இறங்கும். அப்போது கண் வலி வந்தாலும் கண்ணில் நீர் வடியும். அந்த நீர் வந்து மூக்களையும் வடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் கண்ணுக்கு மட்டும் ஐ ட்ராப்ஸ் ஊற்றிங்கன்னா கண் வலி கிளியர் ஆகும். ஆனால் அந்த சளியோட தண்ணி வந்து கண் வழியாட்டி ஏறி அதுக்கு மறுபடியும் சளி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து நான் வந்து அனுபவம் மூலம் மட்டும்தான் சொல்கிறேன். எந்த மருத்துவ ரீதியாட்டெலாம் நான் சொல்லல, அனுபவ ரீதியாட்டு சொல்கிறேன். அது இல்லாமல் எனக்கு சொல்லி தந்தவங்களும் இப்படி தான் சொல்லி தந்திருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து கண் வலி வந்துட்டுனாலே மேக்ஸிமம் வந்து 2 மெடிசனுமே யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி அடுத்த நோய்க்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.